அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசினியர்களுக்கு காடு 6 மாதம் நாடு 6 மாதம் என வாழ்க்கையில் பிடிப்பில்லாமல் தவித்து கொண்டிருக்கும் விருச்சக ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் ராஜயோக பலன்களாக எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அந்த வகையில் விருச்சக ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, பாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த அடுத்த 14 நாட்கள் விருச்சிகராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் சுக்கிரனும், ரிஷபத்தில் சூரியனும் புதனும், மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று, சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதன் அஷ்டமத்தில் இருப்பதை குறித்து கவலை கொள்ள வேண்டாங்க. ஒரு விதத்தில் அதுவும் நல்லது என்றுதாங்க சொல்ல வேண்டும். காரணம், 2 காரகத்துவங்களின் தீமை செய்யும் காரகத்துவமான பகை ரூணஸ்தானம் பலம் இழக்குதுங்க. இதனால உங்களுக்கு ஏற்பட இருக்கும் தடையில்லாத சிந்தனையால் வெற்றியை பெற்று முன்னேற்ற பாதை நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5இல் சுக்கிரன் உச்சமடைந்து இருந்த நிலையில் உங்கள் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் கலைத்தொழில் வெற்றி பெறக்கூடிய விதமா அமைஞ்சிருக்கு. ஆனால் தற்போது 6ஆம் இடத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால எதிர்பாராத பல நன்மைகள், குடும்ப சூழ்நிலை ரீதியாக பல சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பது சுக்கிரனுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. 7இல் புதன் சூரியனோடு இணைந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதால் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள், அபிப்பிராய பேதங்கள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க. அதே போல குடும்ப சூழ்நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை கலந்து ஆலோசித்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதை, குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்ள இருக்கீங்க. பிள்ளைகளுடைய அடுத்த கல்வி அல்லது அவர்களுடைய திருமண சம்பந்தமான முயற்சிகளையும் முன்னேற்றமே காண இருக்கீங்க என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல உறவுகள்ல இருந்த சிக்கல்கள் நீங்கி குடும்ப சூழ்நிலையில் அமைதி நிலவ இருக்கு அஷ்டம குருவாக. இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தை பார்ப்பதால் பொருளாதார சிக்கல்கள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல. தாராளமாக பணவரவு என்பது கைகள்ல பிறழக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம எப்பொழுதும் மனதில் ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருக்கும். அர்த்தாஷ்டம இடமாகிய 4ஆம் இடமும் அஷ்டம இடமான 8ஆம் இடமும் சிறப்பாக இல்லை என்பதை கவனத்தில் கொண்டு எதிலும் அவசரப்படாமல் இருக்க வேண்டுங்க. எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் மாற்று யோசனை வைத்துக் கொள்வதும், அது மட்டும் இல்லாமல் ஒரு செயலை செய்வதற்கு முன்னர் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்தித்து செயலாற்றுவதும் நல்லது. சில முக்கியமான முடிவுகளை இப்போதைக்கு எடுக்க வேண்டாங்க. புதிய முதலீடுகள் பயன் தராது, அலைச்சல்கள் என்பது புரிந்து கொண்டேதாங்க இருக்கும். அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியான 4ஆம் இடம் சனி ராகு கூட்டு சேர்க்கை உள்ள இத்தருணத்துல குரு பகவானும் அஷ்டம ராசியில் சஞ்சரிப்பதால வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க. அடிக்கடி ஏதாவது ஒரு உபாதை ஏற்பட்டு உடலை வருத்துங்க. சிறு விஷயங்களுக்கும் அதிக அலைச்சலும் உழைப்பும் தேவைப்பட இருக்கு. அதே போல உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க இருக்கு. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரன் அமைவதில் ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் நீங்கி முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குது. உறவினர்களிடையே
ஒற்றுமை அதிகரிக்குங்க. கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகளை தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் விருச்சக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அடுத்த 14 நாட்கள் முடிவதற்குள் உத்தியோகத்திற்கு அதிகாரியான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால மேலதிகாரிகளுடன் ஏற்பட்டு வந்த கருத்து வேற்றுமை நீங்கி நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்பட இருக்குது. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல சக்திக்கு மீறிய வேலை சுமையினால் மனதில் ஏற்பட்டு வந்த வெறுப்பும் விரக்தியும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உத்தியோக ரீதியாக ஏற்பட இருக்குதுங்க. அன்றாட கடமைகள்ல கவனக்குறைவு ஏற்படும். அதனால நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல் நியாயமாக கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே போல தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் விருப்பத்திற்கு ஏற்றார் போல இடமாற்றமும் ஏற்பட இருக்கு. தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குதுங்க. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் விருச்சக ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்திருந்த வெளிநாட்டு வாய்ப்புகள், சலுகைகளுடன் கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தான் இருக்கு. அதே போல விருச்சக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தையில் உங்களுடைய சரக்குகளுக்கு எதிர்பார்த்திருந்தலாம் கிடைப்பது என்பது சற்று கடினம் தாங்க. போட்டிகள் கடுமையாகவே இருக்குங்க. சக கூட்டாளிகளாலும் கருத்து வேற்றுமையினாலும் விலகி விடுவாங்க. வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய சலுகைகள் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. ஒரே தருணத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படுவதால பொருளாதார பிரச்சனைகள் உருவாகுங்க. நியாயமற்ற போட்டிகளினால் புதிய கடன்களை ஏற்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. கூடுமான வரைக்கும் கடன் ஏற்பதை தவிர்த்து கொள்ளுங்க. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரக நிலைகள் இக்காலகட்டம் முழுவதும் உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க. வருமானமும் வாய்ப்புகளும் குறைய இருக்கு. கையில் இருப்பதை கொண்டு சமாளிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள் ஏமாற்றத்தில் முடியுங்க. கிடைக்கும் ஒரு சில வாய்ப்புகளிலும் கூட எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் இருக்காது. முயற்சிகள் அனைத்திலும் ஏமாற்றமே மிஞ்சும். அதனால் கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரசியலில் சாமர்த்தியமும் சாதுரியமும் அவசியங்க. பொதுமக்களிடையே உங்களுடைய கருத்துக்கள் கூறுவதை தவிர்ப்பது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு நன்மை தரும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் படிப்பில் கவனக்குறைவு ஏற்படுங்க. அதனால் முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவது மிக மிக அவசியங்க. அதே போல தவறான எண்ணங்கள்ல மனம் ஈடுபடும் பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். எத்தகைய தருணங்கள்ல நாம் எந்தெந்த விதங்கள்ல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அந்தந்த விஷயங்களில் அதிக எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கின்றன. உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைப்பது சற்று கடினம் என்றாலும் கூட கஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே அனுகூலமாக இல்லாத தருணங்கள்ல அர்த்தாஷ்டக ராசியில் சனியும் ராகுவும் இணைந்திருப்பது கிரக சஞ்சார நிலையில் நன்மை தராது. திருமணமான பெண்மணிகளுக்கு குடும்ப பிரச்சனை கவலை அளித்து வந்த நிலையில அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு குடும்ப சூழ்நிலையில் நல்ல ஒரு இணக்கம் ஏற்பட இருக்கு. விருச்சிக ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது தினமும் காலையில் காகத்திற்கு எள் சிறிதனை பருப்பு கலந்த 5 சாத உருண்டைகள் வைத்து வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.